வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் 3D நாட் பூஜா கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதை முக்கோணம் முடிச்சுன்னு சொல்லலாம். இந்த நாட் எப்படி போடுறது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நாட் போட படிங்க, அதுக்கடுத்து நம்ம கூட ட்ரை பண்ணலாம். இந்த கூட நமக்கு போட்டு காமிச்சிக்கிறது வனஜா ஃப்ரம் தஞ்சாவூர். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பேஸ் ஏற்கனவே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பேஸ் போட தெரிஞ்சவங்க போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். பேஸ் போட தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேஸ் போடுங்க. ப்ரௌனில் 11 பீஸ் கட் பண்ணிக்கோங்க, ரோஸில் 11 பீஸ் கட் பண்ணிக்கோங்க, 5 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிக்கணும். அதே போல் ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நம்ம நாட் போடணும். நார்மல் நாட் உங்களுக்கு போட தெரியும் தானே, கிராஸ் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன். 2 வயரையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ நம்ம நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். ஒரு நாட் நான் போட்டு காமிக்கிறேன். எல்லா வயசையும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். 11 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம நாட் போட்டுக்கணும். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எந்த ஒயர் மேலே கீழே இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணிக்கணும். அந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி சரி பண்ணிக்கணும். இதே போல் நம்ம எல்லா ஒயரையும் செக் பண்ணிவிட்டு நாட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு மறக்காமல் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லா நாட்ஸும் போட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். எல்லா வயசையும் நம்ம நாட் போட்டு வச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ நம்ம தனித்தனியாக நாட்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாருங்கள். அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். 11 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். மொத்தம் 22 பீஸ் ஒயர், 22 பீசஸ் ஒயர். அதை நம்ம நாட் போடும்போது நமக்கு 11 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நாட் போடணும். இப்படியே நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். எல்லா நாட்ஸ் நம்ம போட்டு வச்சுக்க அத்தனை நாட்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஒரே கலர்லேயும் நீங்கள் போடலாம். 22 பீஸும் ஒரே கலரில் கட் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஏற்கனவே நான் அது போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி போடுறதுன்னு. அந்த ரவுண்ட் பூஜா கொடியில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டார் பேட்டர்னில் கொடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த பூஜா கொடியில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இதே மாதிரி நம்ம 11 நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நமக்கு இங்கே போடும்போதே ஒரு லைன் க்ரியேட் ஆயிரும். அதை நம்ம திருப்பி வச்சு இந்த பக்கமும் ஒரு லைன் போடணும். அதை எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் போட்டு முடிச்சுட்டு போடுங்க. இந்த சைடு எல்லா வயசையும் ஜாயின் பண்ணிவிட்டு போடுங்க. எப்படினாலும் சரி தான். இப்போ போடும்போதே போட்டுகிட்டே போனாலும் சரி தான், அல்லது நீங்கள் தனியாக போட்டாலும் சரி தான். இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து எந்த பக்கம்னாலும் நம்ம வயர் ஜாயின் பண்ணலாம். இது கிராஸ் நாட் தானே, அதனால் நமக்கு எல்லா பக்கமும் வயரோட அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த பக்கத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இந்த பக்கத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இது டிசைன் மாறாது, அதனால் உங்களுக்கு எங்கேனாலும் ஜாயின் பண்ணலாம். இதுவே நம்ம டிசைன் கனெக்ட் பண்ணி போட்டோம்னா அப்படி போடக்கூடாது. ரெண்டு பக்கமும் நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். கரெக்டாக வச்சு போடுங்க. அதாவது இங்கே ரோஸ் வந்ததுன்னா இங்கேயும் ரோஸ் வரணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நாட்ஸ் உங்களுக்கு 1 by 1 வரும். ரோஸ் ப்ரௌன் இந்த மாதிரி வரும். நீங்கள் நாட்ஸ் அந்த வயர்ஸை மாற்றிட்டிங்கன்னா நாட்ஸ் கரெக்டாக வராது. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு போடுங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட் லைனை வச்சு செகண்ட் லைன், தேர்ட் லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு லைன். இப்படியே நம்ம 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டே வர வேண்டியதான். 5 லைன் வர்றது வர போடணும். இப்படி கிராஸ் நாட் போட்டே வர வேண்டியதான். இப்போ நான் ஒரு கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கிராஸ் நாட் நம்ம அப்படியே இங்கே வர அப்ளை பண்ண வேண்டியதான். சேம் இந்த பக்கமும் இதே போல் நம்ம என்ன செய்யணும், 5 லைன்ஸ் வர்றது வர போடணும். இந்த கூடையில் பாருங்கள், மொத்தமாக நம்ம நாட்ஸ் போட்டோம். அதுக்கடுத்து அப்படியே க்ரியேட் பண்ணி கொண்டு வரும்போது இங்கே மேலே வரும்போது 5 லைன்ஸ் வரணும். 1 2 3 4 5 லைன்ஸ் வர்றது வர நம்ம நாட் போடணும். இங்கேயும் 5 லைன்ஸ் வரணும், கீழேயும் 5 லைன்ஸ் வரணும். அது வரை நம்ம நாட் போடணும். மேலே 5 லைன் வர்ற அளவுக்கு போட்டு முடிச்சிட்டோம். சேம் இந்த பக்கமும் 5 லைன்ஸ் வர்றது வரை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். 1 2 3 4 5 இந்த பக்கம் 5. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாட்ஸ் இருக்கும். இப்போ நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த கலரில் ஏதாவது ஒரு கலர் போட்டாலும் சரி தான், அல்லது வேறு கலர் போட்டாலும் சரி தான். ட்ரிபிள் கலர் வேணுங்கிறதுனால நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு விரல் அளவுக்கு நம்ம விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் நாட் போட்டு அப்படியே ஒரு லைன் கொண்டு வரணும். என்ன கலர் போட்டாலும் சரி தான். நான் க்ரீன் கலர் இருக்கட்டுமே, அது ட்ரிபிள் கலராக இருக்கட்டும்ன்ட்டு அதை போட்டு கார்னர் டர்னிங்கில் மட்டும் நமக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வருவோம். இங்கேயே நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் பாருங்கள். இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் முக்கோணம் கிடைக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு பென்டகன் ஷேப் இந்த இடத்துல வரும். நார்மலாக நம்ம போடும்போது தான் கார்னர் திருப்பும்போது அந்த முக்கோணம் கிடைக்கும். இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு முக்கோணமும் ஒரு பென்டகனும் கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு பென்டகன். இது கிடச்சிருக்கா? பென்டகன் ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகும். இப்படியே நம்ம சுற்றி போட்டு ஒரு லைன் கொண்டாந்து இங்கே வர இந்த வயர் வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கிராஸ் நாட் போடணும். ஒரு ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு கொண்டாந்து இந்த லைனோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த வயரை ஸ்டாப் பண்ணிடணும். இந்த நாட்டை நம்ம உழைக்கும் போது ரொம்ப கவனமாக உழைக்கணும். ஏன்னா இதான் ஃபஸ்ட் நாட், அதனால் டக்குன்னு என்ன செய்யும் உழைஞ்சி வந்துடும். அதனால் இந்த வயரை நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் வயர் பார்த்தீங்களா, இந்த வயரை பின் பக்கமாக கொண்டு வந்து இப்படி இதுக்குள்ளே கொண்டுடணும். இந்த லூப்பை நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லூப்புக்குள்ளே கொண்டுடணும். இதை நிதானமாக பார்த்து போடுங்க, அப்போ தான் புரியும். ஏணிப்படி நாட்டு எப்படி போடுறதுன்னு தனியாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வயர் எடுத்து இதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம டைட் பண்ணணும். ஃபினிஷ்ட். இந்த வயரை இந்த பக்கம் எடுத்துக்கணும். இந்த வயரை இப்படி எடுத்துட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வயர் இனிமேல் நம்ம என்ன செய்யும், உள் பக்கமாக இருக்கும். இந்த ரன்னிங் வயர் இப்படி உள் பக்கமாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதை கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வளர்க்குறதுக்காக இந்த மெத்தட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். கிராஸ் நாட் போட போகிறோம். பழைய ஃபஸ்ட்டு இந்த 2 நாட், இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இது உடஞ்சிட்டுனா கஷ்டமாயிரும். அதனால தான் இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் நாட் நமக்கு. அதனால் அதை நம்ம நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். இந்த 2 நாட் இப்படியே ஒரு லைன் மட்டும் நம்ம கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். இப்போ எல்லா வயர்ஸையும் நம்ம கிராஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மேலே வளர்க்குறத பார்க்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.